7000 mAh பேட்டரி 144Hz AMOLED டிஸ்பிளே Snapdragon 7 Gen 4 IP69 ரேட்டிங்னு பேப்பர்ல பார்க்க கம்ப்ளீட் பேக்கேஜா தெரியுது. ஆனா 30000 ரூபாய்க்கு வந்து இந்த Realme 15 Pro ஆக்சுவலி வர்த் தானா இல்ல இதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கா? லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது வர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து டிசைன் அண்ட் பில்டு தான். ஸ்கொயர் கேமரா மாடியூல்ல வந்து கேமராஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் ரொம்ப யூனிக்னு சொல்ல முடியாது, பட் பழைய Redmi Note சீரிஸோட சாயல் வந்து தெரியும். அந்த வைப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் ஃபீல் பண்ணலாம். பட் டிசைன் வந்து நல்லா க்ளீனாக பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணல. சைடு ஃப்ரேம் அண்ட் பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான், பட் பில்டு வந்து செம்ம சாலிடாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே அண்ட் பேக் பேனல் ரெண்டுமே வந்து கர்வ் ஆகி வரதுனால கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். இந்த ஃபோனில் இருக்க இம்ப்ரெசிவான விஷயமே வந்து 7000 mAh பேட்டரி, பட் இருந்தாலுமே வந்து வெயிட் ஜஸ்ட் 185 grams தான் இருக்கு. நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோனு. எல்டர்ஸ்க்கு யாராச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபோனாக இருக்கும். திக்னஸ்மே வந்து 7.7 mm இருக்குது. யாராச்சும் வந்து சாம்சங்கோட நோட் சீரீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரவுண்டட் கார்னர்ஸோட கையில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது. அடிஷ்னலாக வந்து IP6869 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், பட் இருந்தாலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணியில் எடுத்துகிட்டு போய் டிப் பண்ணுறதோ அண்டர் வாட்டர் செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஷிப் லெவல் IP ரேட்டிங் கொடுத்துருந்தாலுமே வந்து வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஒரு நல்ல லாங்கிவிட்டியாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஃபோன் பார்த்து யூஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப லாங் டேர்மில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 8 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 7 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ரொடெக்ஷன் சொல்ல முடியாது, பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றதுனால டெம்பர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி கிடைச்சாலுமே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்க்ராட்ச் கார்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஃபோனுக்கு வந்து கேஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்கின்னுமே வந்து கேஜெட் ஷீல்டோட தான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்க்ராச்சஸ்லேருந்து வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேஜெட் ஷீல்டோட ஆக்சசரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். தேவைப்பட்டால் வந்து அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனோட இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து 7000 mAh பேட்டரி, 80 watt சார்ஜர் வந்து பாக்ஸில் தராங்க. பாக்ஸில் கொடுத்துருக்க சப்ளை சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 1 hour 45 minutes வந்து எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. வைஃபை யூசேஜில் மல்டிமீடியா தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 12+ hours SOT வந்து கிடைக்குது. பட் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க, மிக்சராக வந்து வைஃபை மொபைல் டேட்டா எல்லாமே வந்து கலந்து யூஸ் பண்ணுறீங்க, அவுட்டோர்லேயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8 to 10 hours வந்து SOT கிடைக்குது. சேம் டே தான் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் வந்து வரல. நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து மோர் தென் 1 day பேட்டரி வந்து கிடைக்குது. நார்மல் டு லைட் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 2 days வந்து நம்ம பேட்டரி எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ எப்போ நம்ம திரும்பியும் வந்து ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்ற பேட்டரி ஆங்ஸைட்டி இல்லாமல் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஃபோனில் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்து டிஸ்பிளே தான். 6.8 inch AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து அந்த டிஸ்பிளே பார்க்கும்போதே வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. 144Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஸ்க்ராலிங் எல்லாமே வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. 1.5K ரெசல்யூஷன் இருக்குது. நல்ல ஷார்ப்பான விஜுவல்ஸ் வந்து நம்ம இந்த ஃபோன்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து பேட்டரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் அந்த ஃபுல் HD மோட்லேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹை ரெசல்யூஷனில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பஞ்சியாக விவிடாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா இருக்குது. பிளாக் வந்து பியூராக தெரியுது. ஒரு மல்டிமீடியா வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது. Wideband L1 சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதிகமாக வந்து நீங்கள் மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுறதுக்காக இந்த ஃபோனை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து டிஸ்பிளேல நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து Snapdragon 7 Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த 30,000 rupee ப்ரைஸில் புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 7S Gen 4 தான் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம். 7 Gen 4 அப்படின்றது வந்து ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த 2026 லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 40,000 to 50,000 வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் அண்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்டடான Qualcomm-ஓட சிப்செட்டு, UFS 3.1 ஸ்டோரேஜும் LPDDR4X RAM சப்போர்ட் இருக்குது. டெய்லி யூசேஜில் வந்து ஃபோன் நல்லா ஸ்னாப்பியாக இருக்குது. மல்டி டாஸ்கிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. நான் யூஸ் பண்ணுறது வந்து 12GB RAM மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. BGMIயில் வந்து 90 FPS சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்டெண்டட் கேம் பிளேலையுமே வந்து எக்ஸசிவ் பேட்டரி ட்ரெயினோ இல்லை ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. லாங் கேமிங் செஷன்லேயுமே வந்து மேஜர் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் இல்லாமல் கேம் பிளே வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாகவும் பிளேயபிளாகவும் இருக்குது. Snapdragon 7 Gen 4 எடுத்துகிட்டோன்னா ஒரு சைடு வந்து ரா பர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை, இன்னொரு சைடு வந்து எஃபிஷியன்சிலையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு சிப்செட்டாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனில் 30,000க்கு இந்த 7 Gen 4 அப்படின்றது வந்து ஒரு ட்ரீட் தான். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ணால் Realme UI 6 வருது.
சோஃபார் வந்து ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட் வரல, அதுக்காக தான் வந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 3 மேஜர் அப்டேட் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு 18 வரைக்கும் அப்டேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபோன் வாங்கினாலுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சுமே வந்து ஃபோன் அவுடேட்டடாக வந்து ஃபீல் ஆகாது. ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. ரியல்மி யூஐ அப்படின்னாலே வந்து ஃபீச்சர் ரிச், பெருசாக வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இருக்காது. ரியல்மியோட டயலரோட தான் வருது. ஸோ நேட்டிவாகவே வந்து கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. பட் ஒன் ப்ளஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓவரால் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. கனெக்டிவிட்டி, ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சென்சார்ஸ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார் வேல்யூவில் வந்து பார்த்துடலாம். ஹெட் வந்து 1.186 வாட் பெர் கேஜியும், பாடி வந்து 0.464 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி சார் வேல்யூ ரொம்ப கம்மியாகவே வந்து ஃபீல் பண்ண முடியும். நல்ல லவுடான டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிளாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கால்ஸ்க்கு இயர்பீஸோட வால்யூமே வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. பேசிக் சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. காம்பஸ், ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம பைக்கில் போகிறப்போ வந்து கால்ஸ் எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். அந்த வைப்ரேஷன் மோட்டார் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டைப் பண்ணுறப்போ அந்த ஃபீட்பேக்கோட ரெஸ்பான்ஸுமே வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. சிக்னல் ரிசப்ஷனுமே வந்து சாலிடாக இருக்குது. நான் பெருசாக இஷ்யூஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ப்ளூடூத் வைஃபை கனெக்டிவிட்டிலையுமே வந்து இஷ்யூஸ் இல்லை. அடிஷ்னலாக வந்து ஐஆர் பிளாஸ்டருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேமராவுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்னொரு பாசிட்டிவ், ஃப்ரண்ட்டில் 50 மெகா பிக்சல் கேமரா, ரியர்லையுமே வந்து டூவல் 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ வந்து கிடையாது. இதோட முன்னாடி ஜென்ரேஷன் ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸில் வந்து நம்ம டெலிஃபோட்டோ வந்து பார்த்துருப்போம். இந்த ஃபோனில் வந்து 50 MP வந்து அல்ட்ரா வைடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீட் தான். இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா செப்பரேட்டாகவே வந்து வீடியோ பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு வர்த்தான செட்டப் வந்து இவங்க பேக் பண்ணியிருக்காங்க. டே லைட் ஃபோட்டோஸில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து கலர்ஸ் தான். நல்லா வைப்ரண்ட்டான கலர்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃப்ளவர்ஸ், க்ரீனரி, பில்டிங், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சீனரியை வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் வந்து நமக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ ஏதாச்சும் வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டர், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரீட்டைன் பண்ணுது. டைனமிக் ரேஞ்சுமே வந்து ரெஸ்பெக்டபிளாக இருக்குது. பிரைட்டான ஸ்கை, ஷேடோ ப்ளஸ் அதே இடத்துல வந்து ஹியூமன் இருந்தாலுமே வந்து எக்ஸ்போஷர் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது. க்ளோஸ்அப் ஷாட்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ்க்கு வந்து இந்த கேமரா வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் பேக்ரவுண்ட் பிளர் வந்து கிரியேட் பண்ணுது. சப்ஜெக்டோட செப்பரேஷன் வந்து ஓரளவுக்கு ப்ளீஸிங்காகவே இருக்குது. பட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த சேச்சுரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். மாதிரி ரொம்ப வைப்ரண்ட்டாக சேச்சுரேட்டட் கலர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் மோஸ்ட்லி வந்து அக்யூரேட்டாக இருக்குது. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்டோட செப்பரேஷன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுது. ஸ்கின் டோன்ஸ் ஜென்ரலாகவே வந்து நேச்சுரலாகவும் பார்க்க வந்து ப்ளீஸிங்காகவும் இருக்குது. இண்டோர் ஃபோட்டோஸில் லைட்டிங் அண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. லோ லைட்லேயுமே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுது. ப்ராசஸிங் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு யூஸபிளாகவும் இருக்குது. ஈவினிங் ஷார்ட்ஸ் அண்ட் கோல்டன் ஹவரில் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ப்ளீஸிங்கான ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சன்செட் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் தெரியுது. ஃப்ரண்ட் கேமராவுமே வந்து 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. டேலைட் செல்ஃபீஸில் ஃபேஸில் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஹேர் ஸ்டாண்ட்ஸு, பியர்ட் டீட்டெயில்ஸு, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பாகவே வந்து ப்ரிசர்வ் பண்ணுது. பியூட்டி மோடை வந்து நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் லுக்கிங் செல்ஃபீஸ் வந்து கிடைக்குது. ஸ்கின் டோன்ஸ் வந்து மோஸ்ட்லி பேலன்ஸ்டாக இருக்குது. கொஞ்சம் வார்ம் ப்ராசஸிங்காக இருந்தாலுமே வந்து அவுட்புட் வந்து ப்ளீஸிங்காக தெரியுது. ஃபேஸ் எக்ஸ்போஷரை கேமரா வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுது. நல்ல பிரைட் ஹார்ஷ் அவுட்டோர் கண்டிஷன்லையுமே வந்து பேக்ரவுண்ட் ஹேண்டில் பண்ணுறதுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையுமே வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. குரூப் செல்ஃபிஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே வந்து ஃப்ரண்ட் கேமரா நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணுது. மல்டிபிள் ஃபேஸ் வந்து ஃப்ரேமில் இருந்தாலுமே வந்து எக்ஸ்போஷர் அண்ட் ஸ்கின் டோன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஒரு வேளை வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லாமல் வீடியோ கால்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே வந்து ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட்டுமே வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க 50 மெகா பிக்சல் கேமரா, ரியர் மெயின் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் 3 சென்சார் யூஸ் பண்ணியுமே வந்து 4K 60 FPS வந்து வீடியோ எடுக்கலாம். வீடியோ சாம்பிள்ஸுமே வந்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். ரியல்மி 15 ப்ரோவோட ஃப்ரண்ட் கேமராவில் அல்ட்ரா ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 1080p 60க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடுது. அதில் தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன அப்படின்னா ஃபுட்டேஜ் வந்து நல்லா கிராப்பின் ஆகிடுது. இந்த ஒயிட் பர்ஸ்பெக்டிவ் வந்து இதில் நமக்கு கிடைக்க மாட்டேது. கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டெபிலைசேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 1080p 30க்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 30ல் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒயிட் பர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைக்குது. அண்ட் வீடியோ எடுக்கும்போதே வந்து நம்ம அந்த 0.8x அதாவது அல்ட்ரா வைட் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பட் இங்கேருந்து வந்து நம்ம 1xமே வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். பட் இந்த வீடியோ மோடில் வந்து ஸ்கின் டோன்ஸ் வந்து ஸ்மூத்தன் பண்ணுறது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. $1080p 30 FPS சாம்பிள், HDR மோட் ஆஃப்.
1080p 30 fps HDR mode off. ஓவரால் 30,000 ருபீஸ்க்கு வந்து இது ஒரு க்ளோஸ் டு பர்ஃபெக்டான ஃபோன்னு சொல்லலாம். சாஃப்ட்வேரில் ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெலிஃபோட்டோ வந்து மிஸ் ஆகுது. ஆனால் பேட்டரி, டிசைன், டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ், கேமரா மற்ற ஏரியாஸில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயமே வந்து பேட்டரிலையுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 8,000 10,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. பட் இன்னொரு பக்கம் வந்து ஃபோனோட வெயிட்டுமே வந்து அதிகமாகிட்டு இருக்குது. பட் இந்த ஃபோன் வந்து ஒரு சைடு வந்து நமக்கு பேட்டரியில் காம்ப்ரமைஸும் இல்லை, ஃபோன் நல்லா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ், ரியல் வேர்ல்டில் ஃபோன் மல்டி டாஸ்கிங்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டாலுமே வந்து டெய்லி நம்ம வந்து ஃபோன் எடுத்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த சுண்டு விரல் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். எதனால் அப்படின்னா அந்த ஃபோன் இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 1/4 கிலோ கிட்ட வெயிட் இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு லைட் வெயிட் ஃபோன் ப்ளஸ் முக்கியமாக வந்து பேட்டரியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான ஃபோனாக வந்து ஃபீல் ஆகுது. ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ஃபோனில் Nord CE6 வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அதை விட இந்த ஃபோன் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டர் தான். ஸோ பியூர் கேமிங் வந்து உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ Realme GT70 இல்லை ஒப்போவோட K13 டர்போ ப்ரோவுமே வந்து இதே ப்ரைஸ் ப்ராக்கெட் அந்த 30,000லேயே வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஒரு நாள் நீங்கள் அரௌண்ட் 25,000 பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒப்போ K13 டர்போ இருக்குது. கேமரா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த ஃபோனோட ரிவ்யூமே வந்து நம்ம சேனலில் பண்ணியிருப்பேன். அந்த மாடலுமே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் OnePlusோட Nord CE6 ரிவ்யூமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா 30,000 வந்து ஒரு Realme 15 Pro வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் 30,000 வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட லிங்க் அண்ட் மற்ற ஃபோன்ஸோட லிங்க் எல்லாமே வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் Realme 15 Pro பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் தாட்ஸ் எல்லாம் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட்.